தண்டையார்பேட்டையில் பூமிக்கு அடியில் இருக்கும் எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு எண்ணெயானது சாலை முழுவதும் பரவியுள்ளது. இப்பகுதியில் இருந்து செய்தியாளர் தாமோதரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் தாமோதரன். வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. அதாவது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியானது தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள குன்னாலத்தம்மன் கோயில் திரு பகுதியில் நிற்கின்றோம். இந்த பகுதியில் காலை 6 மணிக்கு, அதாவது சரியாக காலை 6 மணிக்கு இந்த பகுதியில், அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியை பொறுத்தவரை ராயபுரம் மற்றும் தண்டையார்பேட்டை இந்த துறைமுக பகுதியிலிருந்து தரைவழி மார்க்கம், அதாவது பூமிக்கு அடியில் எண்ணெய் குழாய் பொருத்தப்பட்டு இந்த துறைமுகத்திலிருந்து மணலி பகுதிக்கு எடுத்துச் அதாவது மணலி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சில எண்ணெய் நிறுவனங்களுக்கு துறைமுக பகுதியிலிருந்து சாலை பூமிக்கு அடியில் எண்ணெய் குழாய் பொருத்தப்பட்டு அதன் வழியாக மணலி பகுதிக்கு எடுத்துச் இதில் இன்று காலை 6 மணிக்கு இந்த குழாய் வழியாக எடுத்து செல்லக்கூடிய எண்ணெயில் குழாயில் ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டு அந்த எண்ணெயானது தற்பொழுது தரைக்கு மேல், அதாவது சாலையில் முழுவதும் பரவியுள்ளது. அதாவது இந்த பகுதியில் இந்த சாலையை நேரடியாக பார்க்கலாம். இந்த சாலையானது பெரும்பாலும் வாகன ஊர்திகள் அதிகமாக செல்கின்றன. அதே நேரத்தில் இந்த பகுதியில் அதிகமாக பேருந்துகளும் செல்கின்றன. இதற்காக முன்னதாக இந்த பகுதியில் இந்த எண்ணெயிலிருந்து யாரும் சரிந்து, அதாவது வழுக்கி விழாமல் இருப்பதற்காக முன்னதாக மணல் மட்டும் தற்பொழுது போடப்பட்டுள்ளது. அதாவது இந்த எண்ணெய் கசிவின் காரணமாக முதலில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, காவல்துறை தரப்பிலிருந்து அந்த குறிப்பிட்ட எண்ணெய் நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த குழாய் வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகாக காவல்துறையின் தரப்பிலும் சரி, அந்த எண்ணெய் நிறுவனத்தின் தரப்பிலும் சரி, முதலில் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு இங்குள்ள எண்ணெயின் மேல் தற்பொழுது எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும், மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு வராமல் இருப்பதாகவும் முன்னதாக மணல் மேலே போடப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகாக அந்த குறிப்பிட்ட எண்ணெய் நிறுவனத்திலிருந்து ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு இந்த பகுதி தோண்டப்பட்டு எந்த இடத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது என்று முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காகவும், அதே போல பேருந்துகளும் அதே சமயம் வாகனங்களும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செல்வதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த சம்பவம் ஏற்பட்டு வருவதாகவும், அதாவது இந்த பகுதியில் நிறைய எண்ணெய் குழாய்கள் இந்த பகுதியில் செல்வதால் அடிக்கடி இந்த பிரச்சனை இந்த பகுதியில் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக தண்டையார்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை அருகில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது அந்த சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் நிறைய பேர் கீழே விழுந்தனர். அதாவது அதே போல அந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த சம்பவம் ஏற்பட்டு வருவதாகவும், இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல இனிமேலாவது இந்த பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பது இந்த பகுதி மக்கள் கருத்தாக உள்ளது. சிவசங்கரி.